எம்எல்ஏ வந்து போறாரு எம்எல்ஏ சட்டமன்றத்தில் படிச்சு இவ்வளவு இது பண்ணி வாங்கிட்டு வந்து இவங்க ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க முடியல. நானும் அதனால தான் உங்களுக்கு பேசுறேன். வாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு அசம்பிளி சார், நாளைக்கு அசம்பிளி போய் சிஎம் போய் உட்காந்துங்க. இருக்கு ஹலோ சார் இருக்கா? நான் ஒரு எம்எல்ஏ கொஞ்சம் புரியுது. என்ன இழுக்கு என்ன அதிகாரம் உங்களுக்கு இல்ல. இந்த மாதிரி ஒரு அராஜகங்களை யாருமே பண்ண முடியாது. எம்எல்ஏ வந்து போறாரு பூமி பூஜையில் கலந்துக்க போன எம்எல்ஏவை தாக்கினார்களா? அதுக்கு என் மேல நீ கை தள்ளுவீங்களா? தொகுதியில வரும்பா, தொகுதியில வரும்பா, எங்களால போகும்பா. ஒண்ணு நீங்க என்னன்னு பேசுங்க சார். திங்கட்கிழமை முதலமைச்சருக்கு முன்னாடியே உட்கார்ந்து வழியல் பண்ண போறேன். பாமக எம்எல்ஏவை தடுத்ததால இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்ததா கூறப்படுது. சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க. மேல கை வைக்கிறாங்க, மேல கை வைக்க பிடிக்காது, மேல கை பிடிக்காது, மேல கை வைக்க பிடிக்காது, மேல கை வைக்காது. என்ன மேல ஒரு அன்பா பழக மேல கை வச்சு சொல்லுவீங்களா? நான் ஒரு மாதிரி அன்பு காட்டுறேன்னா அந்த அன்பு பயன்படுத்தி நானும் அதனால தான் உங்களுக்கு பேசுறேன். வாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னா என்ன ட்வீட் நாளைக்கு அசம்பிளி சார், நாளைக்கு அசம்பிளி போய் சிஎம் போய் உட்காந்துங்க. சேலம் மாவட்டம் ஓமலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்தநாயக்கன்பட்டி ஊராட்சியில பாலக்குட்டப்பட்டி அப்படின்ற கிராமத்துல ஊராட்சி ஒன்றிய உயர்நிலை பள்ளியில புதுசா கட்டிடம் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இதுக்காக பூமி பூஜை நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு. இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாமக கட்சியை சேர்ந்த அருள் அப்படின்றவரு அங்க வந்ததாகவும், அமைச்சர் வந்து அடிக்கல் நாட்டனும், முதலமைச்சர் ஏற்கனவே அடிக்கல் நாட்டு பணியை தொடங்கி வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரியான சில காரணங்களை சொல்லி எம்எல்ஏவை திமுகவினர் தடுத்ததா கூறப்படுது. இதனால இரு கட்சியினருக்கு இடையிலும் கடும் வாக்குவாதம் எழுந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. இதை தொடர்ந்து டிஎஸ்பி சஞ்சீவ் குமார் அவர்களுடைய தலைமையிலான போலீசார் எல்லாரையும் விலக்கி சமாதான பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருந்திருக்காங்க. இது தொடர்பா எம்எல்ஏ அருள் அவர்கள் சொல்லும் பொழுது, முதல்வர் திட்டத்துல ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் 10 கோரிக்கைகளை தர சொல்லி வலியுறுத்தப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில தான் தன்னுடைய முயற்சியில அரசு பள்ளியில புதிய கட்டிடத்துக்கான முயற்சியை மேற்கொண்டதாகவும் குறிப்பிட்டிருந்திருக்காரு. இந்த நிலையில திமுக சார்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்குன்னா, அமைச்சர் இல்லாமலேயே பூமி பூஜை நடைபெற இருந்ததாகவும், அமைச்சர் வந்ததுக்கு அப்புறமா தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி திமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுது. இப்படி இரு கட்சியினரும் தங்களுடைய கருத்துக்களை எப்படி தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமா அங்க பரபரப்பு சூழல் நிலவி இருந்திருக்கு.